அப்போ ஒரு ரொட்டேஷன் கிடையாது. எது ஃபர்ஸ்ட் குவாட்ரன் செகண்ட் குவாட்ரன் வருது, கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் வரும். அப்போ நார்மலாக நோட் பண்ணிக்கிங்க, இப்படி ஒரு இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன் செகண்ட் குவாட்ரனில் ஒரே ஒரு சர்க்கிள் ட்ராவ் ஆச்சுக்கணும். சரிங்களா? ஒரே ஒரு சர்க்கிள் என்னது 0 to 2π. கரெக்டுங்களா? இதனோட கான்செப்ட் என்னது? இதனோட கான்செப்ட் இப்போ முடிச்சுக்கிறோம். இங்கே 0 டிகிரியில் ஆரம்பிச்சு 2π முடியும். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, அப்போ தான் வந்து இங்கே வந்து π/2 கிடைச்சது. இங்கே வந்து என்னாச்சு, பை கிடைச்சது. இங்கே வந்து என்னாச்சு, 3π/2 கிடைச்சது. கரெக்டுங்களா? சரி, இதே வந்து அடுத்த சர்க்கிள் வரும்போது செகண்ட் ரொட்டேஷன், ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் ஃபார்முலா படிச்சாச்சு. இதே செகண்ட் ரொட்டேஷன் வரும்போது என்னடா கிடைக்கும், 0 to 2π முடிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? அப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே என்ன கிடைக்கும், இங்கே என்ன ஆங்கிள், இங்கே என்ன ஆங்கிள், அப்படியே சொல்லி பார்க்கலாம். எனக்கு ஐடியா இருந்தால் பார்க்குறேன். இங்கே என்ன ஆங்கிள் சார்? π/2ல π வருமா சார்? அதே தான் நம்ம போட்டோம். இப்போ செகண்ட் ரொட்டேஷன், இது வந்து ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன், இது வந்து செகண்ட் ரொட்டேஷன். இது கிளியர் ஆகிட்டிங்கன்னா நம்மளுடைய இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்செப்ட் தான் நிறைய ப்ராப்ளம் ட்ரிக்னாமெட்ரிக் கேஸ் இருக்குது. இது மட்டும் நீங்கள் கிளியர் ஆகிட்டுனா ஏன் செகண்ட் ரொட்டேஷன் போகிறோம் உங்களுக்கு ஐடியா ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்படி வரும்போது என்னாச்சு, இது π/2னா இதோட என்ன பண்ணணும், ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணிக்கோ. அப்போ π/2 + π/2 இந்த இடத்துல என்ன கிடைக்கும், பை கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி இங்கே பை இருக்குது, அதனால என்ன ஆகும், π + π/2 என்ன கிடைக்கும், 3π/2 கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஆல்ரெடி இங்கே வரும்போது என்ன ஆகும், 3π/2 3π/2 + π/2, அதனால என்ன கிடைக்குது, 2π வருது. கரெக்டாப்பா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனுக்கு. சரியா? அதே செகண்ட் ரொட்டேஷன் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் ரொட்டேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த 2π ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும், 2π + π/2 எப்படி மாறும், 2π + π/2. அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும், 2 × 2 4, 4π + 5. அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும், 4 + 5 என்ன, π/2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கியா? எஸ் சார். அதே மாதிரி இங்கே வாங்க, இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும், 5/2 + π/2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 6π/2. 6π/2 என்ன கிடைக்கும், 3π. இந்த பாயிண்ட் என்ன ஆகும், செகண்ட் ரொட்டேஷன்ல 3π ஆகும். கரெக்டாப்பா? ஓகே சார். அப்போ என்ன ஆகும், அடுத்த ஆங்கிள் இங்கே டச் ஆகும்போது, இங்கே டச் ஆகும். ஆக்சுவலி இது 3π/2 இங்கே, அது இங்கே டச் ஆகும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல டச் ஆகும்போது 3π/2, சாரி 3π, அது 3π + π/2, 3π + π/2, இதான் 3π. அப்போ 3π + π/2 என்ன கிடைக்கும், சொல்லு பார்க்கலாம். எல்சிஎம் சொல்லு பார்க்கலாம். 9π/2. 6 9 7 7π/2. 7π/2. கரெக்டாப்பா? அதே இந்த பாயிண்ட் எகைன் என்ன, எல்லா இடத்துலயும் π/2 ஆட் பண்ணா போதுமா சார்? ஆமாமா, ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் இங்கே டச் ஆகுது 90 டிகிரி தானே, இங்கே டச் ஆகுனா 90 டிகிரி, அடுத்து 90 டிகிரி இங்கே, அடுத்து 90 டிகிரி இங்கே, அடுத்து 90 டிகிரி இங்கே. கரெக்டா? ஒவ்வொரு பாயிண்ட்லையும் 90 டிகிரி ஆட் பண்ணா போதும். பெருசாக நீ யோசிக்கணும். 90 டிகிரி ஆட் பண்ணு. எதோட, இந்த ப்ரீவியஸ் ஆங்கிளோட. எங்க 90 டிகிரி ஆட் பண்ணணும், இந்த ப்ரீவியஸ் ஆங்கிளோட. சரிங்களா? ஓகே சார். இப்போ சொல்லு பார்க்கலாம், இங்கே என்ன கிடைக்கும், 7π/2 + π/2 என்னடா கிடைக்கும், 8π/2. 8π/2 வேல்யூ 4π. அப்போ ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன்னா 2π, செகண்ட் ரொட்டேஷன்னா 4π. அப்போ தேர்ட் ரொட்டேஷனுக்கு என்ன கிடைக்கும், தேர்ட் ரொட்டேஷனுக்கு இதே ஐடியா. தேர்ட் ரொட்டேஷன் நீங்கள் சொல்கிறீங்களா, கீழே போடுறேன். தேர்ட் ரொட்டேஷன் இங்கே உங்களுக்கு இதாகுது, கீழே போடுறோம் பார்த்துங்க. தேர்ட் ரொட்டேஷன் இதில் இந்த ரொட்டேஷன் வந்து தேர்ட் ரொட்டேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ தேர்ட் ரொட்டேஷனுக்கு என்ன நடக்குதுங்க சொல்கிறது, இது தேர்ட் ரொட்டேஷன். ஆல்ரெடி இங்கே ஸ்டாப் பண்ணது, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணது 4π ஸ்டாப் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணது 4π ஸ்டாப் ஆகிருக்கு. அப்போ தேர்ட் ரொட்டேஷன் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இன்ஃபினிட்டி ரொட்டேஷன் தான் உங்களுக்கு ஃபார்ம் எழுத தெரியும். அப்போ இங்கே எங்கே ஸ்டாப் ஆகிருக்குது, இது வந்து 2π, இது வந்து 4π. இங்கே தேர்ட் ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இது 4π. அப்போ 4πலேருந்து என்ன ஆகும், இங்கே என்ன ஆகும், π/2 ஆட் பண்ணு. இப்போ π/2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 4π + π/2 என்ன கிடைக்கும், 9π/2. சூப்பர். அதே மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து சொல்லு, இங்கே என்ன கிடைக்கும், 10π/2. 5π/2. 10π, 5π, 5π சொல்லு. கரெக்ட், 5π சார். சரி. இங்கே 11π/2. கடைசியா
ஆ கடைசி கடைசி இங்க எண்ட் பாயிண்ட், இந்த எண்ட் பாயிண்ட் நடுவு 12 pi by 2 பை 6 pi ப்ளஸ் பை பை டூ. அப்போ 12 பை பை டூ வரும், அது வந்து 6 பை ஆகும். கரெக்டுங்களா? yes இது sir. எத்தனாவது ரொட்டேஷன்? தேர்டு ரொட்டேஷன். கரெக்டுங்களா? தேர்டு ரொட்டேஷன் இது. இதே மாதிரி எத்தனை ரொட்டேஷன் நோட் பண்ணலாம்? இன்ஃபினிட்டி டைம்ஸ் ரொட்டேஷன் நோட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ என்னது? அந்த 54 ஃபார்முலா இருக்குல்ல, அந்த 54 ஃபார்முலா ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் என்னென்ன இடத்துல என்னென்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ எகைன் என்ன ஆகும்? இந்த Okay 54 sir. ஃபார்முலாஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ரொட்டேஷன் தெரிஞ்சாவும் போதும், இந்த 54 ஃபார்முலா ஈஸியாக எழுதிக்கலாம். அப்போ இந்த டேபிள் என்ன ஆகும்? ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கு அந்த மாதிரி இந்த டேபிளும் மாறி மாறி வரும். சரியாப்பா? Okay sir. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை பை டூ மைனஸ் டீட்டானா, இந்த இடத்துல என்னது? செகண்ட் ரொட்டேஷன் வரும்போது என்னாச்சு? 3 பை பை டூ, டூ பை ப்ளஸ்னா பை 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 டூ மைனஸ் டீட்டா வருது. கரெக்டா? பை பை டூ மைனஸ் டீட்டா வருது. கரெக்டாப்பா? இதே மாதிரி மாற்றி வரும். இங்கே என்ன கிடைக்கும்? 4 பை ப்ளஸ் டீட்டான்னு வரும், 6 பை ப்ளஸ் டீட்டான்னு வரும். ஈவன் நம்பர் ஆஃப் பை இங்கே வரும். கரெக்டுங்களா? அடுத்து 8 பை ப்ளஸ் டீட்டான்னு வரும். கரெக்டாப்பா? இதே மாதிரி ரன் ஆகிட்டு Yes இருக்கு. sir. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொன்றா வந்து 2 பை, 4 பை, 6 பை, 8 பை, அந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? Okay sir. கோட்ரன் ஃபார்முலா சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் வந்து நீ ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிடா கண்ணு? Yes sir. இதை மட்டும் கொஞ்சம் உட்காந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் படிப்பீங்க. இதை மட்டும் டவுட் இருந்தால் இன்னொரு பேர் கேளுங்க. நாளைக்கு கிளாஸில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு உட்காந்து ரெஃபர் பண்ணுங்க. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பி நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மெட்டீரியல் வேணும் உங்களுக்கு? சார் என்ன கேக்குறீங்க சார்? நோட் பண்ணிட்டு இது எழுதுறதா நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க கேட்ட பிடிஎஃப் மாதிரி சார் டெய்லி அனுப்பிடுவீங்களா சார்? அனுப்பிடுறேன். கூகுள் கிளாஸ் உள்ள போட்டுருவேன். ஆக்சுவலாக நேற்று டைம் இல்லை போடல, இன்னைக்கு நான் போட்டுருவேன். சரிங்க சார். ஜாயின் பண்ணிட்டியா? கூகுள் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணல சார், பண்ணிடுறேன் சார். லிங்க் அனுப்பி ஜாயின் பண்ணுறாங்கன்னு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் டெஸ்ட் வைப்பேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கேன். சரிங்களா? ஓகே சார். சரிடா. இப்போ இதை பேஸ் பண்ணி இவ்வளோ கான்செப்ட் சொல்லிக்கிறேன். இவ்வளோ கான்செப்ட் பேஸ் பண்ணி சம் கொஸ்டின் ஆக்சுவலாக யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இதை லிங்க் பண்ணி தான் இருக்குது. அப்போ நீங்கள் தரவாயிட்டுனா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் உங்களுக்கு ஈஸியாகிடும். சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரே ஒரு கொஸ்டின், சைன் 135 டிகிரியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் வேல்யூ ஆஃப் சைன் 135. எப்படி கண்டுபிடிப்பீங்க சைன் 135 டிகிரி? சொல்றாங்க 135 டிகிரி எங்க இருக்கு? 180 மைனஸ். சூப்பர், வெரி குட் கான்செப்ட் வந்துட்டேன். சைன் ஆஃப் 180 45 மைனஸ் 45 டிகிரி. சூப்பர். அப்போ 180 டிகிரி 45 எங்க இருக்கும்? இது பை, பை மைனஸ் டீட்டா. பை மைனஸ் டீட்டான்னு இது என்னது? செகண்ட் குவாட்ரண்ட். கரெக்டுங்களா? அப்போ சொல்லு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சைன் செகண்ட் பாசிட்டிவ், குவார்டர் வந்தாங்க சார். சைன் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். அப்போ என்னன்னா சைன் டீட்டா, டீட்டா வேல்யூ பிளஸ் சைன் 45 டிகிரி. அப்போ என்ன கிடைக்குது? 1/√2 45 டிகிரி. √2. சரிங்களா? ஓகே சார். இதே ஐடியா 360 ப்ளஸ் 90 சைன் 450 டிகிரி. சைன் 450 டிகிரி இது எப்படி எழுதுவீங்க? எப்படி கண்டுபிடிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கண்டுபிடிக்கணும் சைன் 450 டிகிரி? சொல்றேன். 270 பிளஸ் பண்ண முடியுமா சார்? 270 விட நம்மளுக்கு எது மேக்ஸிமம்? 360 மேக்ஸிமம். அங்கிருந்து கன்சிடர் பண்ணுங்க. ஓகே சார். 360 பிளஸ் 150. 50 இது 50, 80 இல்லை 50. மைனஸ் பண்ணு. 90 சார், 90. அவ்வளோ மைனஸ் பண்ணிடு 90 டிகிரி. அப்போ என்னாச்சு? 2 பை ப்ளஸ் டீட்டாவா? இது என்னது? 2 பை ப்ளஸ் டீட்டா. ஃபர்ஸ்ட் குவார்டர்னா எல்லாமே பாசிட்டிவ். அப்போ என்ன கிடைக்கும்? சைன் 90 டிகிரி. சைன் 90. அப்போ சைன் 90 டிகிரி வேல்யூ என்ன? 1. அவ்வளோதான்.
சி கரெக்ட் ஏன் இச்சிங்கிற கரெக்ட் தான் பயந்துக்காம சொல்லு கரெக்டாக தான் ஓகே சார். டேபிள் பண்ணிக்கோ ஓகே இல்லை சார். நான் சொன்ன கான்செப்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ஈஸியாக வரும் சரிங்களா என்ன டவுட் இருக்குதுங்க டேபிள் வெளியில் ஓகேங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா ஓகே சார். சரி இதே ஐடியா தான் இப்போ இன்வெர்ஸ் எக்கனாமிக் சம் ஃபார்முலா மிஸ் ஆகுது அந்த இன்வெர்ஸ் எக்கனாமிக் இது வரைக்கும் இது தெரிஞ்ச போதும் இது வரைக்கும் 1000 ஃபார்முலா கூட ட்ரிக்னாமெட்ரியில் தெரிஞ்சிடும் ஏன்னா ரொட்டேஷன் அந்த ரொட்டேஷன் நீங்கள் ரன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதே ஆயிரக்கணக்கான ஃபார்முலா வந்துடுது சரிங்களா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஓகே சார். முடிஞ்சதோட ஓகே நீங்கள் படிச்சினாவே ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா முடிஞ்சுது இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் கொஞ்சம் தரம் வாய்க்குங்க ஏன்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி தான் உன்னுடைய சிலபஸ் ப்ளஸ் டூவில் இருக்குது ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சிச்சிங்கன்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஈஸி இப்போ டக்குன்னு சொல்லிக் கொடுக்குற கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி டெக்கன் ஓகே சார். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்துங்க இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன ஃபார்முலா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன ஃபார்முலா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன ஃபார்முலா அதே மாதிரி இங்கே வரும்போது கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டக்குன்னு ஃபார்முலா தெரியுமா என்ன ஃபார்முலா வரும் இன்வெர்ஸ் ஃபார்முலா அப்போ என்ன ஃபார்முலா வருதுன்னா சைன் இன்வெர்ஸ்னா மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் காசுக்கு மட்டும் என்ன வரும்னா 180 டிகிரி மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் டேனுக்கு வந்து மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் கொசிக்கனுக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் சீக்கன் இதனோட பை ரெசிப்ரோக்கல் மைனஸ் சூப்பர் ரகம் வெரி குட் பை மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் காசுக்கு காட்டு பை இருக்கு மைனஸ். காட்டுக்கு பை மைனஸ் வெரி குட் ஆல்ரெடி படிச்சுக்கிறீங்களா எஸ் சார். சூப்பர் இது ஒரு ஃபார்முலா முடிஞ்சது இது ஒரு பார்ட் அடுத்த பார்ட் என்னன்னா நம்மளுக்கு அடுத்த பார்ட் என்னன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன எழுதலாம்னா கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம் கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x இதே ஐடியாவில் கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன எழுதலாம் ரெசிப்ரோக்கல் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம் கரெக்டாப்பா ஓகே சார். அடுத்த பார்ட் நீயே சொல்லுங்க பாரு என்ன கிடைக்கும் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன எழுதலாம் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் சீக்கன் இன்வெர்ஸ் 1/x. அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன எழுதலாம் காஸ் காஸ் இன்வெர்ஸ் 1/x. சரி அதே ஐடியா இங்கே சொல்லுங்க அடுத்து டேன் tan inverse x equals cot inverse 1/x. Cot inverse x equals tan inverse 1/x. வெரி குட் இதில் என்ன டவுட் இருக்குதா No sir. நோ சரி இப்போ உனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் பித்தாகரஸ் தியரம் தெரியும் நினைக்கிறேன் அதை பேஸ் பண்ணி சைன் இன்வெர்ஸுக்கு கொசிக்கன் இன்வெர்ஸ் மட்டும் தான் எழுதிக்கிறோம் அப்போ சைன் இன்வெர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் என்ன டேன் இன்வெர்ஸ் என்ன சீக்கன் இன்வெர்ஸ் என்ன காட் இன்வெர்ஸ் என்ன ரிமைனிங் ஃபார்முலாவும் எழுத முடிகிறாங்க எதை பேஸ் பண்ணி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரத்தையும் பேஸ் பண்ணி அண்ட் பேசிக் ஃபார்முலா ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலாவும் பேஸ் பண்ணி அந்த ஃபார்முலா எழுதலாங்கிறாங்க சரிங்களா இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம் பார்க்கறதுக்கு சின்ன ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம் சரிங்களா இதை நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் எதுக்குப்பா சைன்னா ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ் அதுதான் அதே கான்செப்ட் அதுதான் இப்போ சொல்ல போறேன் அது எக்ஸாம்பிள் சொன்னாலே புரிஞ்சிடும் சார் சரிம்மா ஓகே இப்போ என்ன ஆச்சுன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வெர்ஸோட எக்ஸ்னா சைனோட ஃபார்முலா என்ன இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போது ஆப்போசிட் டிவைடட் பை ஆப்போசிட் பை ஹைபோடெனியஸ் இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம் எக்ஸ் பை 1 எழுதலாமா அப்போ இங்க ஆப்போசிட் வேல்யூ என்ன இதுல ஆப்போசிட் வேல்யூ என்ன நியூமரேட்டர் வேல்யூ என்ன டினாமினேட்டர் வேல்யூ என்ன ஆப்போசிட் வேல்யூ x ஆப்போசிட் ஹைபோடெனியூஸ் வேல்யூ 1 ஹைபோடெனியஸ் வேல்யூ 1 அப்போ அட்ஜசன்ட் வேல்யூ என்ன அட்ஜசன்ட் வேல்யூ பேஸ் வேல்யூ என்ன பித்தாகரஸ் தியரம் போட்டு தான் கண்டுபிடிக்கணும் இல்லை டைரக்டா கண்டுபிடிங்க என்ன ஃபார்முலா பித்தாகரஸ் என்ன சொல்லுது ஹைபோடெனியஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர்ட் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்ட் adjacent square 1 squared equal to opposite squared x squared plus adjacent squared கரெக்ட்டுங்களா அப்ப adjacent ஓகே சார் ஓகே புரியுது இல்ல
Yes, sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்ப சொல்லுங்க. இப்ப சைன் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப இதே சைன் இன்வெர்ஸ் எக்ஸுக்கு என்ன இன்டர்சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்கன்னு? அப்ப சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ்ல என்ன எழுதலாம்? யூஸ் பண்ணி சொல்லுங்க. காஸ் இன்வெர்ஸ் என்ன எழுதலாம்? adjacent பை ஹைபோதினியஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் adjacent வேல்யூ என்னடா கண்ணு? Adjacent value x, sir. கரெக்டா பார்த்து சொல்லு. A or ஏங்கிறது adjacent. இங்க என்னது? இது adjacent, sir. Root 1 minus x square ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை கைப்போதினியஸ். divided by 1. அப்போ 1. அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது விட்டுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ சைன் இன்வெர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் எழுதியாச்சு. சரிங்களா? இதே ஃபார்முலா சைன் இன்வெர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன் சொல்லுங்க. ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் சொல்றாங்கன்னா என்ன நடக்கும்? டேன் இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? Opposite by adjacent. சொல்றாங்க என்ன நடக்குங்க? X by root 1 minus x square. என்ன டவுட் இருக்கு? ஈஸி தானே. இதே மாதிரி ரிமைனிங் 5 ஃபங்க்ஷன் எழுதணும். இப்போ அடுத்தது sin inverse in terms of secant inverse. இப்போ secant inverse தான் ரெசிப்ரோக்கல் வேலைன்னு தெரியும். அப்போ secant inverse. secant inverse என்ன வரும்? adjacent secant inverse தானே கரெக்டா? adjacent by hypotenuse by கரெக்ட்டுங்களா? hypotenuse by adjacent கரெக்டாமா? அப்போ என்ன சொல்றாங்க? hypotenuse வேல்யூ 1 தான். அப்போ secant inverse of 1 divided by root of 1 minus x square. கரெக்டா கண்ணு? Yes, sir. அதே sin inverse of cot inverse சொல்லி பார்க்கலாம் என்ன நடக்குது? cot inverse of என்ன ஃபார்முலா இங்க? cot inverse என்ன கிடைக்கும்? Adjacent by opposite. சொல்றேன். Root 1 minus x square divided by x. வெரி குட். அப்போ 5 ஃபார்முலா வந்துருச்சு. ஆல்ரெடி கொசிகன் இன்வெர்ஸ் தெரிஞ்சிருச்சு. கொசிகன் இன்வெர்ஸ் வந்து ரெசிப்ரோக்கல். அப்போ என்னாச்சு? 1 2 3 4. ஃபிஃப்த் ஃபார்முலா இதனுடைய ரெசிப்ரோக்கல். ஃபிஃப்த் ஃபார்முலா என்னது? ஆல்ரெடி கொடுத்துட்டேன். கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த பாட்டு முடிஞ்சது. சைன் இன்வெர்ஸ் வச்சுட்டு 5 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க? காஸ் இன்வெர்ஸ். நீங்க இப்போ காஸ் இன்வெர்ஸ் நீங்களே சொல்ல போறீங்க. சரிங்களா? அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க சொல்ல போறோம். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னது? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் adjacent by hypotenuse. அப்போ என்ன கிடைக்குது? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை 1. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் adjacent by hypotenuse. அப்போ என்ன பண்ணணும்? ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்க. ஒவ்வொரு 6 ஃபங்க்ஷனும் 6 டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள். அப்போ அதை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணணும். சொல்லுங்க. இங்கே adjacent வேல்யூ என்ன? adjacent வேல்யூ என்ன கிடையாது? நியூமரேட்டர். adjacent நியூமரேட்டர் X, sir. X. ஹைபோதெனியஸ் 1. அப்போ ஆப்போசிட் என்ன ஆகும்? ஆல்ரெடி போட்டு காட்டுகிறேன். இது வந்து 1 மைனஸ் root 1 minus x square. சரி, இப்போ காஸ் இன்வெர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக் இன்வெர்ஸ் தெரியும். மற்ற 4 ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் சொல்கிறாங்க என்ன கிடைக்கும்? ஆப்போசிட் டிவைட் பை Opposite by hypotenuse. அப்போ என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து root 1 minus x square divided by 1. டிவைட் பை 1 அதே வேல்யூ தான், அதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும். அடுத்த ஃபார்முலா சொல்லுங்க. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன நடக்கும் சொல்லுமா? காஸ் இன்வெர்ஸ் சைன் இன்வெர்ஸ் இருக்குதா? அடுத்தது யாரு? tan இன்வெர்ஸ். tan இன்வெர்ஸ் ஆஃப் என்ன நடக்கும்? adjacent கைப்பற்று ஆப்போசிட்டா? ஆப்போசிட் டிவைட் பை adjacent சொல்றேன். tan இன்வெர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் என்ன? root 1 minus x square பை x divided by x. சரிங்களா? அடுத்தது என்ன நடக்கும்? Okay, sir. cosecant இன்வெர்ஸ். cos inverse of x equal to cosecant inverse. Cosecant inverse formula என்ன? hypotenuse divided by opposite. hypotenuse value என்ன? hypotenuse value என்ன? 1 தான். 1 by root over 1 minus x square. கரெக்ட்டுங்களா? Okay.
அடுத்த பாருங்க என்ன? கொசிக்கன் இன்வெர்ஸ் போட்டாச்சு, சீக்கன் இன்வெர்ஸ். சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன? சாரி, சீக்கன் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் சீக்கன் இன்வெர்ஸ் எழுதிட்டோம். அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் காட் இன்வெர்ஸ். காட் இன்வெர்ஸ் ஆஃப் காட் இன்வெர்ஸ் பாருங்க என்ன ஃபர்ஸ்ட்? காட் இன்வெர்ஸ் ஆஃப் A by adjacent by O. Adjacent by opposite. அப்போ adjacent value என்னங்க? x ஆ? opposite value root of 1 minus x square. கரெக்டாடா கண்ணு? Yes, sir. Yes, அது sir. ப்ளஸ் இன்வெர்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் நம்மளுக்கு என்ன சீக் இன்வெர்ஸ் தெரியும், ரெசிப்ரோக்கல். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இன் டெர்ம்ஸ் ஆஃப் சீக் இன்வெர்ஸ்னா ரெசிப்ரோக்கல் வேல்யூ 1 பை. கரெக்டாடா கண்ணு? Yes, sir. இதே மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். மூணாவது ஃபங்க்ஷன் நாலாவது மொத்தம் 6 ஃபங்க்ஷனில் அடுத்த ஃபங்க்ஷன் நீயே சொல்லி பார்க்கலாம். அடுத்தது யார்? டேன் இன்வெர்ஸ் எடுக்க போகுது. அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன நடக்குது? டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸில் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட். கரெக்டாமா? அப்போ என்னாச்சு? டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 1. அப்போ என்ன நடக்குது? டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட். அப்போ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணு. ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி என்னென்னு நடக்குது சொல்லி பார்க்கலாம். இது ஒன்று ஆப்போசிட் அட்ஜஸ்டன்ட் ஹைப்போடென்யூஸ் சொல்கிறாங்க. என்ன வேல்யூ? ஆப்போசிட் வேல்யூ என்னடா கண்ணு? எக்ஸா? அட்ஜஸ்டன்ட் வேல்யூ என்னது? 1ஆ? அப்போ ஹைப்போடென்யூஸ் வேல்யூ என்ன கிடைக்கும்? Root 1 minus x square. ரூட் 1 minus x square. கட் பண்ணிட்டோம். ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் 1 plus x square. 1 plus x square. அப்போ ஹைச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 plus x. இதை மட்டும் டேனுக்கு காட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகும் மாற்றி 1 ப்ளஸ். சரி, இப்போ டேன் இன்வெர்ஸ் சேம்ஸ் ஆஃப் எழுத பார்க்கலாம். என்ன நடக்கும்? டேன் இன்வெர்ஸ் நீயே சொல்ல பார்க்கலாம். நான் எதுவுமே சொல்லு, நீயே சொல்ல பார்க்கலாம். சொல்கிறாங்க. Opposite by adjacent na x by 1. X by root 1 plus x square. அடுத்தது சொல்லுமா? 1 by root 1 plus x. ரெண்டு பாருங்க, இதுல மூணாவது பாருங்க. கொசிக்கன் இன்வெர்ஸ் சொல்றாங்க. One by கொசிக்கன் இன்வெர்ஸ் எப்படி 1 பை வரும்? ஹைப்போதெனியூஸ் என்ன? sir cosecant na sir secant na sir. கொசிக்கன். Oh, okay sir. Root 1 x ஆ? opposite x sir, x. அடுத்து இப்போ சீக்கன் சொல்லுங்க. அதுக்கு சொன்னீங்களா ஹைப்போதெனியூஸ் என்ன வரும்? அதான் நீங்கள் சொன்னது கரெக்டு. ரூட் ஓவர் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 1 போது விட்டலாம். அதே மாதிரி டேனுக்கு உங்களுக்கு தெரியும், டேன் வந்து காட் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸ் தெரியும். அது ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? ஓகே சார். ஐடியா ஓகேங்களா? எஸ் சார். சரி, இப்போ 3 ஃபங்க்ஷன் எழுதி மீதி 3 ஃபங்க்ஷன் உங்களால் எழுத முடியுமா? ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எங்கிட்ட சொல்லுங்கள், அதாவது கொசிக்கன் இன்வெர்ஸ் மட்டும் எங்கிட்ட சொல்லுங்கள். மீதி 2 வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? கொசிக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் என்ன ஃபார்முலா? ஹைப்போதெனியூஸ் டிவைடட் பை ஆப்போசிட். அதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அப்போ என்னாச்சு? ஹைப்போதெனியூஸ் வேல்யூ என்னது? எக்ஸ். ஆப்போசிட் வேல்யூ என்னது? 1. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? root 1 minus x square. கரெக்டா தப்பா? x squared correct sir. 1 கரெக்டா சொல்றாரு. 1 minus x. அப்படி தப்பா சொல்றாரு. x squared minus 1 வருது.
ஓ ஓகே சார். கரெக்டா தப்பா? ஓ கரெக்ட் சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று வரும். யாருக்கு? கொசீக்கனுக்கும் சீக்கனுக்கும். சரிங்களா? அப்ப என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் யாரு? கொசீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். சைன் வேறு ரெசிப்ரோக்கல் தெரியும். கொசீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். கொசீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் என்ன ஆகும்? காசோட ஃபார்முலா adjacent by hypotenuse. adjacent வேல்யூ என்ன? சொல்லுமா. adjacent. 1 by x. adjacent Adjacent root x square minus 1 divided by x. அடுத்தது கொசீக்கன் இன்வர்ஸ். காஸ் முடிஞ்சா அடுத்தது tan. tan இன்வர்ஸ் ஆஃப் x வந்து என்னது? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் டிவைடட் பை adjacent. ஆப்போசிட் வேல்யூ என்ன? 1 டிவைடட் பை 1 by root x square minus 1. x ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்தது secant inverse of x tan முடிஞ்சு அது வேறு secant inverse. secant inverse. secant inverse formula hypotenuse divided by adjacent. hypotenuse value என்ன இந்த diagramல? x ஆ. அப்ப என்னாச்சு? secant inverse of x divided by root of 1 x squared minus 1. x squared minus 1. அடுத்து காட்டுக்கு சொல்லியிருப்போம். secant inverse of x equal to cot inverse of என்ன ஃபார்முலா? adjacent by opposite. சொல்லுமா. 1 by x, root x square minus 1 divided by 1. 1 அப்படி இருக்கு. இதுதான் secant inverse. சரிங்களா? இதே ஐடியா உங்களுக்கு Okay, ஒர்க் sir. இதே ஐடியா யார் யார் நீங்க பயன்படுத்த பண்ண போறீங்க? secant inverse of x இதை ஐடியா யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. அடுத்து இன்னொன்று யாரு? cot inverse of x இதை ரெண்டு யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. சரிங்களா? இதே கான்செப்ட்ல Okay, sir. என்ன நடக்கும் அப்படிங்கிற ஃபார்முலா நீங்க வச்சு பயன்படுத்தி பண்ணிட்டு எனக்கு இது பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கினா போதும்.